அப்புறம் என்ன ஹேம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார் ஓகே. இப்போ நம்ம அந்த சோஷியல் மீடியா ரெகுலராக நமக்குலாம் இப்போ கொஞ்சம் டைம் இருக்கிறதுல இருந்தாலும் நம்ம உடனே நம்ம பார்க்குறது ஒரு எமர்ஜென்சியாக பார்க்குறதுக்கு அந்த ட்விட்டர் பார்க்குறோம்ல, x.comனு இப்போ மாற்றிட்டாங்க. அது பார்க்குறோம். அதில் வந்து டக்கு டக்குன்னு ஒரு 140 வேர்ட்ஸில் இல்லை இன்னும் கொஞ்சம் இப்போ வேர்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பார்த்துருக்கோம். இந்த மாதிரி குறுஞ்செய்திகளை காமனாக நியூஸ் பிளாட்ஃபார்ம் மாதிரியோ இல்லை நம்ம மனசில் உள்ளதை போடுறதுக்கு ஃபேஸ்புக் இருக்குது, இதெல்லாம் இருக்குதுன்னு வரும்போது இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே அமெரிக்கன் பேஸ்டு கம்பெனிஸாகவே இருக்குது பார்த்துருக்கீங்களா? ஸோ ஒரு இந்தியன் கம்பெனியோ இல்லை ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா சைனாவில் பார்த்தீங்கன்னா தே ஆர் நாட் ஃபாலோவிங் அமெரிக்கன் இது வாட்ஸ்அப்புக்கு போல் WeChat வச்சுருக்காங்க, இதுக்கு வந்து சைலோன்னு வச்சுருக்காங்க, இந்த மாதிரிலாம் வேறு ஒன்று வச்சுருக்காங்க. பட் நமக்கு இங்கே மட்டும் என்னென்னா வைபோன்னு வச்சுருக்காங்க இதில் சைனாவில். பட் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கொரியாவில் கூட கிக்குன்னு ஒன்று இருக்குது. ஆனால் நம்ம வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குளோபலாக ரொம்ப பெரிய மார்க்கெட்டு, ஒரு சிங்கிள் கண்ட்ரி மார்க்கெட்டு வந்து இந்த மாதிரியான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்முக்கு இந்தியா வந்து ரொம்ப பெரிய மார்க்கெட். 140 கோடி பேர் இருக்கும். யூஸரே அரௌண்டு 50 ஒரு கம்மியாக வச்சுக்கிட்டா கூடவே கிட்டத்தட்ட 10 கோடி பேர் யூஸரை வச்சுக்கிட்டா கூட அது பெரிய நம்பர். அப்படிப்பட்ட நாட்டில் நம்ம ஏன் அந்த ட்விட்டர் மாதிரி ஒன்று இல்லை அப்படின்னு ஒரு இதாக இருந்தது. இப்போ அப்படி அந்த பீரியடில் கூன்னு ஒன்று ஆரம்பிச்சது. ஆமாம். ஆனால் இப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, நான் க்ளோஸ் ஆகிடுச்சு. அதை பற்றி பேசலாமா? கூ வந்து இந்த 2019-20 ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணி அதாவது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாச்சு. உங்களுக்கு தெரியும் அந்த கூ வந்து மேக் இன் இந்தியாவா அவங்க வந்து மோடி எல்லாமே இது பண்ணாரு. ஆமாம், ஆத்மநிர்பார் இனோவேஷன் சேலஞ்ச் அவார்டும் வாங்கினாங்க. அது வந்து கூ வந்து ஆல்டர்னேட் ஃபார் ட்விட்டர் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு கூன்றது எப்படி ட்விட்டர் வந்து ஒரு பேர்டோ அதே மாதிரி கூன்றது ஒரு எல்லோ ஸ்மால் எல்லோ பேர்டு, அது வந்து குக்கு மாதிரி தான், குக்கு அப்படின்னு வச்சுட்டு ஒன்று லான்ச் பண்ணாங்க. பெங்களூர் பேஸ்டு யங்ஸ்டர்ஸ் நல்லா போயிட்டு இருந்தது. அதாவது ஒரு ஆச்சரியம் என்னென்னா, எப்பவுமே வந்து அவங்க லான்ச் பண்ணும்போது விஷயம் என்னென்னவா இருந்துச்சுன்னா, நம்ம ஏன் எப்போ பார்த்தாலும் அமெரிக்கன் பிராண்ட்ஸ் தான் $1 பில்லியன் ஆகணுமா, அமெரிக்கன் பிராண்ட்ஸோடைய சோஷியல் மீடியா ஆப்பை தான் நம்ம வாங்கணுமா, ஏன் நம்ம ஒன்றா உருவாக்குறது செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா, அது ஆத்ம நிர்பார் அந்த மாதிரி வந்து செல்ஃப் ரிலையண்ட்டாக மேக் இன் இந்தியா மாடலில் வந்து நம்மளே ஒரு சோஷியல் மீடியா மைக்ரோ பிளாகிங் ஆப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணது. இதை ஸ்டார்ட் பண்ணணும்னு நல்லா வைரல்ச்சு. 2 மில்லியன் யூசர்ஸ் வந்து ஆக்டிவ் யூசர்ஸ் வந்து உடனே ஜாயின் பண்ணாங்க. இதில் நிறைய விஷயம் அவங்க வந்து ரொம்ப இனோவேட்டிவாக பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னாச்சுன்னா, இந்த ப்ரொட்டஸ்ட் நடந்ததில்ல, இந்த விவசாயிகள் ப்ரொட்டஸ்ட் நடக்கும்போது நிறைய கேபினட் மினிஸ்டர்ஸ்லாம் இதை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ட்விட்டரில் பேன் பண்ண ஆரம்பித்தாங்க இந்தியாவில். உங்களுக்கு தெரியும் ட்விட்டரில் வந்து ஆமாம், ட்விட்டரில் வந்து நிறைய ப்ரொஃபைல்ஸ் வந்து பேன் பண்ணாங்க. செலிபிரிட்டி ப்ரொஃபைல், இன்ஃப்ளூயன்சர் நிறைய இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பேன் பண்ணும்போது இது வந்து நம்ம கண்ட்ரியோட சாவர்னிட்டிக்கே வந்து இதுவாகும்போது இந்த கூ ஆப் வந்து ரொம்ப ஆக்டிவேட் ஆச்சு. என்ன அட்வான்டேஜ் கூன்னா, அவனோட மிஷன் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா மைக்ரோ பிளாகிங்கில் வந்து யூ கேன் எக்ஸ்பிரஸ் வாட் யூ வாண்ட் டு எக்ஸ்பிரஸ் இன் ஓன் லாங்குவேஜ். சரி, இப்போ ட்விட்டர் வந்து ஆல்மோஸ்ட் 80% 90% இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் இருக்கும். நீங்கள் எந்த லாங்குவேஜ் ஃபீல் பண்ணுறீங்க, உங்கள் எக்ஸ்பிரஷனை வந்து நீங்கள் அந்த லாங்குவேஜில் பண்ணலான்றது தான் ஐடியா, அதுதான் மிஷன். இதில் வந்து என்னாச்சுன்னா, ஒரு ஓகே ட்விட்டருக்கு ஆல்டர்னேட்டிவ் வருதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. டைகர் குளோபல்லேருந்து ப்ளூம் வெஞ்சர்ஸ்லேருந்து எல்லாம் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து இது வரைக்கும் இந்த க்ளோஸ் பண்ணுற முன்னாடி வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து 200 crores 184 crores வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. இது எல்லாம் நடந்து நல்ல ஆக்டிவாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து 2023 பார்த்தீங்கன்னா 7.2 மில்லியன், அதாவது 72 லட்சம் பேர் கிட்டத்தட்ட வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க, ஆக்டிவ் யூசர்ஸும் இருந்தாங்க. அது ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. ஃபண்டிங் நடந்துகிட்டே இருந்தது. நீங்கள் ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது இதில். இதை கோர்ஸ் பண்ணுறதுக்கு வந்து முக்கியமான ப்ராப்ளம் வந்து இப்போ இருக்கிற ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் இது நல்லா யோசிக்கணும். என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து டேட்டா இருந்தால் போதும், யூசர்ஸ் இருந்தால் போதும், நம்மளுக்கு எப்படியாவது வந்து நம்ம வந்து வேல்யூவேஷன் கேமில் போயிட்டு நம்ம பணம் பண்ணிடலான்றது நினைக்கிறாங்களே தவிர, கோர் இம்பார்ட்டன்ட் ஒரு ஸ்டார்ட் அப் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, அது ப்ராடக்டாக இருக்கலாம், சர்வீஸாக இருக்கலாம், நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான வழியை தான் பார்க்கணுமே தவிர, இப்போ எல்லாம் ஆச்சுன்னா எல்லாரும் வேல்யூவேஷன் நம்ம ஏற்கனவே பேசுகிற மாதிரி வேல்யூவேஷன் பண்ணுறதுல தான். ஆமாம், வேல்யூ கிரியேட் பண்ணுறது வேல்யூவேஷன்லேயே போய் என்ன ஆச்சுன்னா, எப்படி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதை பற்றி யோசிக்கல. இவங்களோட அதிகபட்ச ரெவன்யூ எவ்வளோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், 24 லட்சம் தான். ஆமாம், அதாவது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி கிட்டத்தட்ட வந்து 184 கோடி ரைஸ் பண்ண கம்பெனி, அதிகபட்ச டர்ன் ஓவர் 24 crores. அப்போ என்ன சாதிக்க நினச்சாங்கன்றது தான் பெரிய கொஸ்டின் மார்க் ஒன்று. ரெண்டாவது வந்து முக்கியமான தோல்விக்கு இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, 400 பேர் எடுத்திருந்தாங்க. 400 பேர் ஃபுல் டைம் எடுத்துருந்தாங்க. இன்றைக்கி அந்த க்ளோஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 60 பேர் தான் இருந்தாங்க. கரெக்ட். அந்த 400லேருந்து 60 பேருக்கு தான் வந்தாங்க. முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக இந்த 4 வருஷம் இருந்ததுன்னா, ஓகே அடுத்த ஃபண்ட் ரைஸ் பண்ணணும், அப்போது நிறைய பேர் எம்ப்ளாயீஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், அந்த ஃபண்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம ஸ்டோரி சொல்லணும், அதுக்காக வந்து என்ன பண்ணணும்னா நிறைய யூஸர் அக்வயர் பண்ண போகிறேன், நிறைய மார்க்கெட்டிங் பண்ண போகிறேன், நிறைய கேம்பெயின் பண்ணுற ஃபோக்கஸ் தான் இருந்தது.
இதை வச்சு நான் எப்படி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுற ஐடியாவே அவங்களுக்கு தோணவே இல்லை. அது வந்து இன்றைக்கி தான் ரியலைசேஷன் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து லிங்க்டின்ல போட்டிருக்காரு அந்த ஃபவுண்டரு. ஆமாம், அது ரியலைசேஷன் வந்து அப்புறமேயா போட்டிருக்கு அவங்க போட்டிருக்காங்க. அப்புறமா அவங்களுடைய பார்ட்னர் மாயங்கோ 2 பேர் சேர்ந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஜூலை 3ஆம் தேதி 4ஆம் தேதி போட்டிருக்காங்க. பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதில் முக்கியமாக நான் அனலைஸ் பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக்ஸை நான் பார்க்குறேன்னா, அதாவது இதோட கேம்பெயினுக்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாங்க. டிஎன்பிஎல் வரும்போது அதோட அசோசியேட் பண்ணாங்க, T20 வரும்போது அசோசியேட் பண்ணாங்க, குக்கு கியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின்லாம் ரன் பண்ணாங்க. முக்கியமாக எல்லாரும் பண்ணுறது இவங்களும் பண்ணாங்க. செலிபிரிட்டிஸ்லாம் வர வச்சு ஷேர்ஸ் கொடுத்தாங்க. KL ராகுல்லேருந்து விராட் கோலிலேருந்து ஷதா கபூர்லேருந்து எல்லாம் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்க்கெல்லாம் ஷேர்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த செலிபிரிட்டிஸ்லாம் உள்ளே வர வச்சு எல்லாம் பண்ணாங்க. இது பண்ணால் கூட முக்கியமான விஷயங்கள் என்ன ஆச்சுன்னா, இப்போ வந்து சோஷியல் மீடியான்றது என்ன ஆச்சுன்னா பியர் ப்ரெஷர் இருக்கணும். அதாவது நான் ஃபேஸ்புக்கில் மக்கள் வந்து கேட்கணும், நீ வாட்ஸ்அப்பில் இல்லையா அப்படின்னு ஒரு பியர் ப்ரெஷர் இருக்கணும். ஓகே, நீ ஃபேஸ்புக்கில் இல்லையா, நீ லிங்க்டின்ல இல்லையா, நீ ட்விட்டரில் இல்லையான்னு பியர் ப்ரெஷர் இருக்கும்போது அது என்ன யூஸராக வந்து உள்ளே வந்து போவான்னு நினைப்பாங்க. இதில் என்ன நான் பண்ண காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இல்லை. ட்விட்டருக்கும் இதுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ஸ்டோரியெல்லாம் நல்லா இருக்குது. நம்ம இந்தியன் கம்பெனி, இந்தியன் ஆப்பு, ஆத்ம நிர்பர் எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் முக்கியமாக பார்க்க வேண்டியது 2, நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணுறீங்க, ஒரு பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ண காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இருக்கணும். இதில் வந்து அந்த காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் மிஸ்ஸிங். என்னென்னா முக்கியமான வந்து பியர் ப்ரெஷர். இப்போ நீங்கள் ட்விட்டரில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வி ஆர் மிஸ்ஸிங் சம்திங், ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், ஃபோமோன்னு சொல்லுவாங்க. ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் கிடையாதனால அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா ரெவன்யூ ஜென்ரேஷனில் ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. அவங்க நிறைய யூஸர்ஸ் சேர்க்கறதுல ஃபோக்கஸ். அதே மாதிரி இப்போ இதில் வந்து இப்போ நீங்கள் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, இதை பார்க்குறவங்களையே 80% பேருக்கு கூன் ஒரு ஆப் இருந்தது தெரியாது. கரெக்ட். இப்போ கூன் ஒன்று இருந்ததா, ஏன்னா இருந்து காணா போயிடுச்சுங்கிறது அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு தான் அவங்க இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்னொன்று, இதுக்கு ஒரு ஸ்டோரியே இருக்குது. என்ன அப்படி ஸ்டோரினா மீன்ஸ் இது இன்னொரு பிஸ்னஸ் ஸ்டோரியை பார்க்கலாம். ஆர்குட் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்த்தை கூகுள் கொண்டு வந்தாங்க. ஆமாம். கூகுளோட ஆர்குட்ல வந்து நிறைய பேர் இருந்தோம், நிறைய பேர் யூஸ் பண்ணோம், எல்லாம் பண்ணோம். அதுதான் நம்ம ஒரு பப்ளிக்காக வந்து நம்மளோட விஷயத்தை. ஆனால் ஆர்குட்ல இல்லாத சில விஷயங்களோட வந்துச்சு ஃபேஸ்புக். கரெக்ட். சடக்குன்னு இதை ஓவர்டேக் பண்ணிடுச்சு. ஓவர்டேக் பண்ணி சாப்பிட்டுருச்சு. ஆர்குட்டுக்கு ஷட் டவுன் பண்ண வேண்டிய நிலைமைக்கு ஆளாச்சு. அப்போ நல்லா யோசிச்சு பார்த்தா, இப்போ நம்ம ட்விட்டர்னு ஒன்று ஆல்ரெடி இருக்குது, கூன்னு ஒன்று வருதுன்னா அதை விட இது பெஸ்ட்டாக இருந்தால் தான் மக்கள் வருவாங்க. அந்த காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அந்த நீங்கள் சொன்னால் அதுலேருந்து நான் எடுக்கிறேன். காம்படிட்டிவ் அட்வான்டேஜுங்கிறது என்னென்னா, நான் ஏன் இதுக்கு மாறணும் அப்படிங்கிற கேள்விக்கு ஃபேஸ்புக்கிட்ட பதில் இருந்தது. ஆர்குட்லேருந்து ஃபேஸ்புக்கு பதில் இருந்தது. இங்கே இல்லை. இங்கே இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ இது இவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த மெசேஜை பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக ku.com போனீங்கன்னா வந்து எங்களுக்கு நாங்கள் ரொம்ப இதோட வந்து பாரத்தோடு நாங்கள் இதை மூடுறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் அது ஒரு பெரிய நிறுவனமாக மாறப்போகுது, இந்தியாவை கூவை யூஸ் பண்ண போகுதுன்னு ஒரு கனவோடு தான் செஞ்சுருப்பாங்க. அவங்களும் இது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து நம்ம அப்படி பண்ணிடணும்னு நினச்சி க்ளோஸ் பண்ணிடணும்னு நினச்சி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா யூ ஹேவ் டு பிலீவ், இவங்க எல்லாமே பெரிய பெரிய அமைச்சர்கள், பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாமே கூகுள் அக்கௌண்ட் ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் கிடையாது, மோடி ரெகக்னைஸ் பண்ணாரு. எக்ஸாக்ட்லி. அது என்ன, ட்விட்டர் வந்து எக்ஸா மாறும்போது எலன் மஸ்க் ரொம்ப ஆடினார் இல்லையா? ஆமாம். அப்போ என்ன ஆச்சுன்னா, நைஜீரியா, பிரேசில் எல்லாம் கூவை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆல்டர்னேட்டிவ். எஸ்பெஷலி நைஜீரியாவில் வந்து கூவை யூஸ் பண்ணாச்சு. அந்த பிரசிடென்ட்டே வந்து ரெஃபர் பண்ணாரு, நீங்கள் எல்லாரும் கூ ஆப்பை இது பண்ணுங்க, அந்த லாங்குவேஜ்லேயே, நைஜீரியன் லாங்குவேஜில் நீங்கள் இது பண்ணலாம்னு சொல்லிட்டு கூவெல்லாம் லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ட்விட்டருக்கும் அவங்களுக்கு நல்ல ஏதோ ஒரு உடன்பாடு வந்தோடனே, ஒரு அக்ரிமெண்ட் வந்தோன்னு என்ன பண்ணோன்னா, கூலேருந்து எல்லாரும் வந்து ட்விட்டருக்கு மாறிட்டாங்க. கரெக்ட். ஸோ அதனால வந்து இப்போ நம்ம இந்தியன் பேஸ்டு கம்பெனி வேர்ல்டு வைடாக ரூல் பண்ணியிருக்கலாம், அதை பேஸ் பண்ணி தான் போனாங்க. கடைசி காலகட்டத்தில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வந்து அப்ரமேயாவும் சரி, இவரும் சரி, மயாங்கும் சரி, அவங்க வந்து ஒரு நல்ல ஃபவுண்டர்ஸாக ஆரம்பித்து இதெல்லாம் பிளான் பண்ணி வரும்போது, இந்தியாவோட அவார்டெல்லாம் வாங்கியெல்லாம் டெவலப் பண்ணும்போது, இத்தனை பேரை வேலைக்கு சேர்த்தும் அவங்க, நீங்கள் நல்லா கவனிக்கணும், நம்ம ஆரம்பத்தில் ட்விட்டர் வந்து கை மாறும்போது ட்விட்டர்கிட்ட இருந்த எம்ப்ளாயிஸ் கம்மி. கரெக்டு. அது அவ்வளோ தூரம் அவங்க கம்மியான எம்ப்ளாயிஸோட சூப்பராக ரன் பண்ணி கொண்டு வந்துட்டு தான் வேறு பெருசாக்குனாங்க. இப்போ இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, டக்குன்னு எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க, சந்தோஷம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ரொமோஷனை பிராண்ட் இருக்குது அப்படிங்கிறத மக்களுக்கு காட்டுறதை குறைச்சிட்டாங்க. இதில் நடுவில் என்ன பண்ணாங்கன்னா, இவங்க வந்து எப்படியாவது இதை வந்து சேவ் பண்ணுறதுக்காக நிறைய இன்வெஸ்டர்ஸை பார்க்க போனாங்க. ஒரு லெவலுக்கு மேலே இன்வெஸ்டர்ஸ் வந்து ஸ்டாக்னேட் ஆகிடும் இல்லையா? நீங்கள் வந்து வேல்யூவேஷன் கேமில் வந்து என்கிட்ட இத்தனை யூசர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சம்பாதிச்சேன் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது, சில பேர் வந்து என்ன சம்பாதிச்சுங்கன்ற கேட்க கொஸ்டின் வரும்போது அவங்ககிட்ட ஆன்சர் இல்லை. நாங்கள் பில் பண்ணிட்டு இருக்கோம்னா எத்தனை வருஷம் பில் பண்ணீங்க? 1 வருஷம் ஓகே, 2 வருஷம் ஓகே, 3 வருஷம் ஓகே. ரெவன்யூ இல்லாமல் எத்தனை வருஷம் பில் பண்ண முடியும்? அப்போ என்ன பிரச்சனை, பெரிய பெரிய மீடியா கம்பெனிகிட்ட பேச ஆரம்பித்தாங்க. நீங்கள் வந்து மீடியா கம்பெனியோட நீங்கள் பார்ட்னர்ஷிப் எடுத்துக்கோங்க, நீங்கள் எங்கள் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது, மீடியா கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா,
we were not interested in user generated content. இந்த மைக்ரோ பிளாகிங்லாம் வந்து யூசர் ஜென்ரேட்டட் கான்டென்ட். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் போடுற கண்டென்ட்டை பார்க்கறதுக்கு எங்களுக்கு வியூவர்ஸ் வேணும், ஆனால் இது வந்து சோஷியல் மீடியா ஆப், இது மைக்ரோ பிளாகிங் ஆப். அப்போது யூசர் ஜென்ரேட் பண்ணுவோம் கான்டென்ட், அதை உட்காந்து நாங்கள் வந்து என்ன பண்ண முடியாது, அதை வந்து மானிட்டர் பண்ணிட்டோ சூப்பர்வைஸ் பண்ணிட்டோ இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீலும் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அதுதான் ரொம்ப நம்பி இருந்தாங்க. ஏன்னா வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்ருக்காங்க. மீடியா வந்து தயவுசெய்து வந்து எங்களை ரொம்ப நெகட்டிவாக பார்க்காதீங்க, நாங்கள் இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அந்த டெய்லி ஹண்டோட ஆக்சுவலாக டெய்லி ஹண்ட்ங்கிறது ஒரு மிகப்பெரிய நியூஸ் கம்பெனி. அவங்க வந்து எல்லா நாடு நிறைய இது வந்து நியூஸ் இது பண்ணுறாங்க, நியூஸ் அக்ரிகேட்டர். அவங்க டெய்லி ஹண்ட் வந்து நியூஸ் ஹண்ட்னு ஒன்று இருந்தது, அதான் டெய்லி ஹண்ட்னு மாறினது. பெரிய கம்பெனி. அவங்க வாங்க போகிறாங்கிற பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட 9 months நடந்துட்டு இருந்தது. அது ஃபெயிலியராக முடிஞ்சதுனால தான் அவங்க வந்து இப்போ மூடுற முடிவுக்கு வராங்க. இதில் இன்னொரு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருக்கிறவங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அந்த கம்பெனியை பில்டு பண்ணும்போதே நீங்கள் வந்து ரெவென்யூக்கான மாடலையும் முன்னாடியே யோசிச்சுட்டே வந்துடணும். என்ன சம்பாதிக்க போகிறது, இந்த பீப்புள், ப்ராஜெக்ட், ப்ராஃபிட், இதுதான் வந்து ஒரு இன்வெஸ்டர் பார்ப்பார். யார் இதை செய்கிறா, பீப்புள் யாருப்பா, 2 பேர், நீங்கள் 2 பேரா, அப்படிங்கிறவன் வரும்பா, இவன் அப்புறமேயாவும் மயாங்கமா, சரி ரொம்ப சூப்பர்ப்பா, நல்லா பண்ணுறீங்களா, ரொம்ப சந்தோஷம். அடுத்து ப்ராஜெக்ட் என்னப்பா, ட்விட்டருக்கு அல்டர்னேட்டிவ், வாவ் பண்ணுப்பா. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் என்னப்பா, அது இன்னும் தான் பில்டு பண்ணணும்னு சொல்லும் போதும் அந்த கேள்வி தான் நிறைய இடத்துல கொண்டு போய் இடிச்சுக்கும். ஏன்னா யாருமே வந்து பெருமைக்காக இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. பெருமைக்காக இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது நீங்கள் இந்த செலிபிரிட்டிக்கு இவங்களாக கொடுத்தது தான். ஆனால் மற்றதெல்லாமே பெருமைக்கு யாரும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ப்ராஃபிட் எதிர்பார்ப்பாங்க. அந்த ப்ராஃபிட்டுக்கான மாடல் இல்லைங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இன்னொன்று, மேபி வந்து நான் ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒன்று படித்தேன். என்னென்னா, ட்விட்டருக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால், ஒரு குறிப்பிட்டது, அதாவது ஒரு ப்ராடக்ட்டுக்கு இன்னொரு ப்ராடக்ட் குறைஞ்சது 7 டிஃப்ரென்சஸ் இருக்கணும். இப்போ அந்த ட்விட்டரில் இமேஜில் போடலாம், வீடியோ போடலாம், எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. அதனால லேட்டாக வந்ததுனால வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாம், வேறு ஏதாவது குரூப் இன்ட்ராக்ஷனு அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கலான்றது இவங்க சஜஸ்ட் பண்ணலை. பட் எல்லாமே ஒன்றா தான் இருக்குது அப்படின்னு வரும்போது யூ ஒன்ட் கோ ஃபார் ஆல்டர்னேட்டிவ்ஸ். இப்போ நல்லா உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஆர்குட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். ஆர்குட் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, அந்த இந்த ஃபேஸ்புக்கோட அந்த ஒரு யூஎக்ஸ் இருக்குல்ல, அது இருக்காது அதில். அந்த யூஎக்ஸுக்கு தான் நம்ம மயங்கணும் ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும். அது மாதிரி யூஎக்ஸாவது நல்லா இருந்ததுன்னா ட்விட்டர் வந்து வந்திருக்கும். இது இப்போ நீங்கள் இது வந்து கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரங்கிற மாதிரி இது இதானதுக்கப்புறம் பேசுகிறோம். பட் நம்ம இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, வேற ஒரு நிறுவனம் ஆரம்பித்தவங்களுக்கு இது ஒரு பாடமாக அமையும் தான் நம்ம இதை பற்றியே டிஸ்கஸ் பண்ணுறோம். நம்ம சக்ஸஸ் ஸ்டோரியே பேசுகிறத விட ஏன் ஃபெயிலியர் ஸ்டோரி பேசுகிறோன்னா அதுதான் காரணம். ஏன்னா அவங்களும் பாவம். கிட்டத்தட்ட 184 கோடி சும்மா போயிடுச்சு. இப்போ நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கும். அதனால் வந்து மறுபடியும் நான் ஸ்டார்ட் அப் பீப்புளுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபோக்கஸ் ஆன் எப்படி வந்து சஸ்டைனபிளாக உங்களுக்கு வந்து மாதம் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறது, இயர்லி ரெவன்யூ ஜென்ரேஷன் எப்படி வருது. அந்த ரெவன்யூ ஜென்ரேஷனை சஸ்டைனபிள் ஆகிட்டோன்னா அதுக்கப்புறம் வேல்யூவேஷன் போங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னா நீங்கள் வேல்யூவேஷன் மோட்லேயே போயிட்டீங்கன்னா நீங்கள் கோர் ப்ராடக்ட்டும் கோர் சர்வீஸும் நீங்கள் இது பண்ண மாட்டீங்க. ஒரு ஆண்டர்ப்ரனராக எப்பவுமே என்ன திங்க் பண்ணணும்னா, நான் வந்து எப்படி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண போகிறேன், எப்படி வந்து என்னோட கன்சியூமர்ஸ்க்கோ, என்னோட கிளைண்ட்ஸ்க்கோ, என்னோட கஸ்டமர்ஸ்க்கோ என்ன வேல்யூ க்ரியேட் பண்ண போகிறோம்னு யோசிச்சாதான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேல்யூவேஷன் வந்து அவுட்புட்டாக வரும். நீங்கள் வேல்யூவேஷனை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் எது ஸ்டார்ட் பண்ணாலும் வேல்யூவேஷன் பின்னாடியே போயிடுங்க தவிர கோர் பிஸ்னஸை விட்டுருவீங்க. அது என்றைக்காவது ஒரு நாள் வந்து உடஞ்சி போயிடும். அதுக்கு பெஸ்ட்டு உதாரணம் நான் சொல்கிறது வந்து கூ வந்து எல்லாம் மார்க்கெட்டிங் சைடு எல்லாம் பண்ணிட்டாங்க, டெக்னாலஜி சைடு எல்லாமே இருந்தது. எல்லாமே இருந்தும் ரெவன்யூ ஜென்ரேஷனில் ஃபோக்கஸ் பண்ணதுனால இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு லெவல் கரெக்ட் இன்வெஸ்டரோட ப்ரெஷரும் இருந்தது அவங்களுக்கு. அவங்க இன்னொன்று பார்த்தா ஒரு ஃபண்டிங்காக மறுபடியும் போயிட்டே இருந்தாங்க, ரெவன்யூ பார்க்கல. எக்ஸாக்ட்லி. ஸோ கடைசியில் வந்து எண்ட் ஆஃப் த டே வேல்யூவேஷனோ இல்லை கன்சியூமர்ஸோ இல்லை டேட்டாவோ எது இருந்தாலும் ரெவன்யூ ஜென்ரேஷனுக்கு அது யூஸ் ஆகலைன்னா உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வராதுன்றதுக்கு இந்த ஆப் வந்து இதை பற்றி நிறைய இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் இதில், இந்த ஒரு நிறுவனம் ஷட் டவுன் ஆகிறதுல இன்னொரு முக்கியமாக யூசர் நினச்சி பாருங்களேன். கூவே நம்பி நிறைய டேட்டா நிறைய விஷயங்களை போட்டு வச்சுருந்தேன், ஒரு கவிதை எழுதினாலும் எல்லாத்துக்கும் அந்த டேட்டாலாம் போயிடுச்சு. அந்த மாதிரியும் இருக்குது. அவங்களால இது மூட போகிறாங்கன்னு தெரிஞ்சு வேணால் எடுத்து வச்சுக்கலாமே தவிர, உங்கள் டேட்டா ஆன்லைனில் இருக்குது, உங்கள் இது க்ளவுடில் இருக்குது அப்படின்னு வரும்போது அது அடுத்த நாள் இல்லைன்னு போகும்போது அது இன்னொரு பெரிய விஷயம். அவங்களோட ஃப்ரீக்வன்சி ரேட்டை ஒன்று சொல்கிறாங்க, இதை நம்ம க்ளோசிங்கில் சொல்கிறேன். ஃப்ரீக்வன்சி ரேட் என்னன்னா, இப்போ நம்ம ட்விட்டர் யூஸ் பண்ணுறவங்க தினசரி ட்விட்டர் பார்க்குறவங்களோட எண்ணிக்கையும், இப்போ ட்விட்டரை இன்ஸ்டால் பண்ணிட்டு மாதத்துக்கு ஒரு தடவை பார்க்குறவங்க எண்ணிக்கையும், அந்த ரேஷியோ இருக்குல்ல, அது வந்து 60-40. 60-40. ஆனால் இது வந்து என்ன ஆயிடுச்சா 90-10. அதாவது 10% பேர் தான் ரெகுலராக யூஸ் பண்ணுறாங்க, 90% பேர் ஓப்பன் பண்ணுறாங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலும் ஆக்டிவ் யூசர்ஸ் 10%. அதெல்லாம் வந்து நம்ம ஒரு கஸ்டமர் எப்படி என்கேஜ் பண்ணணும்லாம் பார்க்கணும். இந்த கூல நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டியது வந்து whatever data you are building, whatever analytics you are building, whatever product you are building, revenue generation is very important. Competitive advantage is very important என்றதா இந்த ஆப் மூலம். அதே மாதிரி கஸ்டமர் அக்விசிஷன் வந்து அது எவ்வளோ ரெவென்யூவாக மாற்ற முடியுங்கிறதையும் பார்க்கணும். எஸ்.
ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை கேட்க பார்க்க அவதார் லைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.